உழவர் உலகம் வேட்டியில் உதயம். உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள். கூட்டணியை நம்பி கட்சி நடத்தவில்லை எனவும் சொந்த பலத்தில் தேர்தல் களம் காண்பதாகவும் எடப்பாடி பழனிசாமி கருத்து. மத்திய அரசுக்கு 0 மதிப்பெண் கொடுத்த பாமக நிறுவனர் தற்போது பாஜகவுடன் கூட்டணி அமைத்துள்ளதாகவும் விமர்சனம். அதிமுகவை பொறுத்தவரைக்கும் கூட்டணி நம்பி அல்ல, கூட்டணி கட்சிகள் வந்தா வரவேற்போம். அதே நேரத்தில் கூட்டணி கட்சி வரலாலும் எங்களுடைய சொந்த பலத்தில் நிறைய திட்டங்களை நாட்டு மக்களுக்கு செஞ்சிருக்கிறோம். இன்னைக்கு முதன்மை மாநிலமாக விளங்குவதற்கு அடித்தளம் வழங்கியது அதிமுக கட்சி. அதனால் அதிமுக அரசாங்கம். அதனால் கூட்டணி நம்பி தான் நாங்கள் கட்சி நடத்தலை. பெரியவர் ராமதாஸ் அவர்கள் ஒரு பேட்டியில் கொடுக்கும்போது பாரதிய ஜனதா கட்சிக்கு எவ்வளோ மார்க் கொடுக்குன்னு சொன்னார். 0 கொடுப்போம்னாரு. இப்போ அந்த கட்சியில் போய் இணைஞ்சு அவருடைய வேட்பாளர் வெற்றி பெறும் சொல்கிறாரு. ஒவ்வொரு தேர்தலையும் ஒவ்வொரு கட்சி ஆதரிக்கிற கட்சி தான் பாட்டாளி மக்கள் கட்சி. தஞ்சாவூர் காமராஜ் மார்க்கெட்டில் வாக்கு சேகரித்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சாலையோர கடையில் அமர்ந்து தேநீர் அருந்தினார். இரண்டு நாள் பூட்டான் பயணத்தை நிறைவு செய்து தாயகம் திரும்பினார் பிரதமர் மோடி. இரு நாடுகளின் நட்புறவுக்கு வலு சேர்க்கும் வகையில் பூட்டான் தலைவர்களுடனான பேச்சுவார்த்தை இருந்ததாக வலைப்பதிவு. காங்கிரஸ் வேட்பாளர்களாக சிவகங்கையில் கார்த்தி சிதம்பரமும், கரூரில் ஜோதிமணியும், கன்னியாகுமரியில் விஜய் வசந்தும் மீண்டும் களமிறங்கக்கூடும் என தகவல். விருதுநகரில் மாணிக்கம் தாக்கூர், கிருஷ்ணகிரியில் செல்லக்குமார், மயிலாடுதுறையில் பிரவீன் சக்கரவர்த்தி அறிவிக்கப்படுவார்கள் என காங்கிரசார் தகவல். கோவை மக்களவைத் தேர்தல் களத்தில் அதிமுக திமுகவுக்கு இடையேதான் போட்டி என முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி கருத்து. அதிகபட்சமாக 10% வாக்குகளை பெற்றாலும் கூட பாஜகவில் வெற்றி பெற முடியாது எனவும் பேச்சு. இன்னைக்கு வேற மாதிரி ஒரு சூழ்நிலை. போட்டி திமுக அதிமுக தான். பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு எல்லாம் தெரியும் 10% இல்லையா? 10% ஓட்டு வாங்கினா ஜெயிச்சிட முடியுமா? ஜெயிக்க முடியுமா? தேர்தல் ஆணைய கூட்டத்தில் பங்கேற்ற போது RS பாரதியுடன் ஜோக்கடித்து பேசிய ஜெயக்குமார், இருவரின் இளமையின் ரகசியத்துக்கு காரணமான டையை கண்டுபிடித்தவருக்கு நோபல் பரிசு வழங்க வேண்டும் என ஜெயக்குமார் நகைச்சுவை கருத்து. தென்சென்னை அதிமுக வேட்பாளர் ஜெயவர்தன் மீது போலீசார் வழக்கு பதிவு. பொதுமக்களுக்கு இடையூறாக கட்சி கொடிகளை கட்டியதுடன் முறையான அனுமதியின்றி கூட்டம் கூட்டியதாக புகார். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே 6 கோடியே 20 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 29 கிலோ தங்க நகைகளை பறிமுதல் செய்த தேர்தல் பறக்கும் படையினர். நகைக்கடைகளுக்கு விநியோகிக்க சேலத்திலிருந்து உரிய ஆவணங்களின்றி கொண்டு செல்லப்பட்ட நகைகளை கைப்பற்றி விசாரணை. புதுச்சேரியில் ATM மையங்களில் நிரப்ப எடுத்துச் செல்லப்பட்ட 3 கோடியே 47 லட்சம் ரொக்கம் பறிமுதல். உரிய ஆவணங்கள் இல்லாததால் கட்டுக்கட்டான ரொக்கத்தை பறிமுதல் செய்த பறக்கும் படை அதிகாரிகள். தமிழகத்தில் உள்ள 5 சுங்கச்சாவடிகளில் ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் கட்டணம் உயர்த்தப்பட உள்ளதாக தேசிய நெடுஞ்சாலைகள் ஆணையம் அறிவிப்பு. ஒருமுறை பயணம் செய்வது மற்றும் ஒரே நாளில் திரும்பி வருவதற்கான கட்டணங்களில் 5 ரூபாய் முதல் 20 ரூபாய் வரை உயர்த்தப்படுவதாக அறிவிப்பு. திண்டிவனம் அடுத்த மயிலத்தில் கோலாகலமாக நடைபெற்ற ஸ்ரீ சிவசுப்பிரமணியர் ஆலய பங்குனி உத்திர தேர் திருவிழா. பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த ஏராளமானோர் தேரை வடம் பிடித்து பிரார்த்தனை. தொடர்ந்து 2வது நாளாக சென்னையில் விலை குறைந்தது ஆபரண தங்கம். சவரனுக்கு 120 ரூபாய் குறைந்து 49,480 ரூபாய்க்கு விற்பனை. மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் டெல்லி முதலமைச்சர் கெஜ்ரிவாலை காவலில் எடுத்து விசாரிக்க CBI திட்டம்.
அமலாக்கத்துறையின் காவல் நிறைவடைந்ததும் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்ய பரிசீலனை. டெல்லி முதலமைச்சர் கெஜ்ரிவாலை திஹார் சிறைக்கு வரவேற்பதாக மோசடி வழக்கில் சிறையில் உள்ள சுகேஷ் சந்திரசேகர் கருத்து. கெஜ்ரிவாலுக்கு எதிராக அப்ரூவராக மாறி ஊழலை வெளிப்படுத்தப் போவதாக பேட்டி. I will expose him. I will become an approver. I will make sure he's brought to task. Will you become an approver? Yes, I will be an approver against Kejriwal and his team. கெஜ்ரிவால் கைது விவகாரம் தொடர்பாக ஜெர்மனி கருத்து தெரிவித்ததற்கு இந்தியா கண்டனம். டெல்லியில் உள்ள ஜெர்மனி தூதரை நேரில் அழைத்து எதிர்ப்பு தெரிவித்தது வெளியுறவு அமைச்சகம். தமிழ்நாட்டில் அடுத்த 4 நாட்களில் அதிகபட்ச வெப்பநிலை படிப்படியாக 3 டிகிரி செல்சியஸ் அளவுக்கு அதிகரிக்க வாய்ப்பு. சென்னை மற்றும் புறநகரில் அடுத்த 48 மணி நேரத்திற்கு அதிகபட்ச வெப்பம் 35 டிகிரி செல்சியஸை ஒட்டி பதிவாகக்கூடும் என்றும் வானிலை மையம் தகவல். ஆடவர் உலகம் வேட்டியில் உதயம். உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள்